ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர். மட்டுமல்ல, பலருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனை இந்த ஞாபக மறதி. இப்படிப்பட்ட மறதியால் அவதிப்படுபவர்கள் ஞான சக்தி அதிகரிக்க லக்ஷ்மி ஹயக்ரீவரை வணங்கலாம். ஹயக்ரீவர் என்பது விஷ்ணுவின் வடிவம். வேதங்களை காப்பதற்காக விஷ்ணு எடுத்த வடிவம் ஹயக்ரீவர். ஆனால் வேதங்கள் காப்பாற்றி பிரம்மாவிடம் கொடுத்த பிறகும் ஹயக்ரீவரின் கோபம் தணியவில்லை. லக்ஷ்மி தேவி அருகில் சென்ற பிறகு கோபம் தணிந்தது, சாந்தமானார். லக்ஷ்மி ஹயக்ரீவர் ரூபத்தை தரிசனம் செய்வது ஞானம், நினைவாற்றல், செல்வம் போன்ற பல நன்மைகளை பெற்றுத்தரும். கல்விக்கு சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும். ஞானம் பெற ஞானக்காரகனான தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும் என அனைவருக்கும் தெரியும். ஆனால் பலருக்கும் பெரிய பிரச்சனையாக இருப்பது படித்தது நினைவில் இருப்பதில்லை என்பது. எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தாலும் படித்தவை மறந்துவிடுகிறது என்பதுதான் மாணவர்கள் பலரின் புலம்பலாக உள்ளது. மாணவர்கள் மட்டுமல்ல, பலருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனை இந்த ஞாபக மறதி. இப்படிப்பட்ட மறதியால் அவதிப்படுபவர்கள் ஞான சக்தி அதிகரிக்க லக்ஷ்மி ஹயக்ரீவரை வணங்கலாம். ஹயக்ரீவர் என்பது விஷ்ணுவின் வடிவம். வேதங்கள் காப்பதற்காக விஷ்ணு எடுத்த வடிவம் ஹயக்ரீவர். ஆனால் வேதங்கள் காப்பாற்றி பிரம்மாவிடம் கொடுத்த பிறகும் ஹயக்ரீவர் கோபம் தணியவில்லை. லக்ஷ்மி தேவி அருகில் சென்று பிறகு கோபம் தணிந்தது, சாந்தமானார். ஆனால் லக்ஷ்மி ஹயக்ரீவர் ரூபத்தை தரிசனம் செய்வது ஞானம், நினைவாற்றல், செல்வம் போன்ற பல நலன்களை பெற்றுத்தரும். வியாழக்கிழமையில் ஹயக்ரீவருக்கு உரிய காயத்ரி ஸ்லோகங்கள் ஆகியவற்றை வழிபடுவதால் நினைவாற்றல் பெருகும். ஸ்ரீ ஹயக்ரீவர் காயத்ரி. ஓம் ஸ்ரீ வாக்கீஸ்வராய வித்மஹே ஹயக்ரீவாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாது. இந்த ஹயக்ரீவர் காயத்ரி ஜபம் சகல கலைகளிலும் தேர்ச்சியை தரும். ஸ்ரீ ஹயக்ரீவர் மூலமந்திரம். ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரௌம் ஓம் நமோ பகவதே ஹயக்ரீவாய விஷ்ணுவே மஹ்யம் மேதாம் பிரஜக்ஷாம் பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் ஐம் ஐம் ஓம் ஹரம் ஹரம் ஹயக்ரீவாய ஸ்வாஹா. மேற்கண்ட மந்திரங்கள் ஜபிக்க பெரியதாகவும் கடினமாகவும் இருப்பதாக நினைப்பவர்கள் எளிமையான ஓம் ஹரசௌம் ஹயக்ரீவாய நமக என்று ஜபித்து வரலாம். இதை படிப்போர் நல்ல கல்வியும் செல்வமும் ஞானமும் பெறுவார்கள் என ஸ்ரீ விஷ்ணு புராணம் சொல்கிறது. தினமும் பாராயணம் செய்தால் மிக பெரிய பலன் தரும். பெரியவர்கள் மட்டுமன்றி குழந்தைகளும் இந்த மந்திரங்களை படிக்க பழகலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய